Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. இதை குடி அந்த எலுமிச்சி மரத்தை குடி அதை குடின்னு சொல்லி வாந்தி எடுக்க வச்சா அது பிளாக்கா ஏதாவது ஒன்று விழுவும். சரி இதனாலதான் வந்துச்சு இப்போ முடி பருவம் வயிற்றுல இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது மேஜிக் கூட சொல்லலாம் ஒரு பக்கமா. ஏன்னா அவங்க வந்து என்ன அதில் வச்சு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. பொதுவாகவே உணவு விஷயம்னாலே வாய்க்குள்ள போற ஒரு விஷயம்னாலே கவனமாக தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி எங்கள் அப்பா சித்தா டாக்டர்னா கூட என்ன பண்ணுவார், மருந்து விஷயத்தில் கூட ஒரு மருந்து கொடுக்குறா கூட பேஷண்ட்டே டேரெக்டாக வர வச்சு தான் கொடுப்பாரே தவிர டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புறது அது மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. உங்களோட மருந்து இது நடுவில் அவன் என்ன மாத்துறானோன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஒருத்தவங்களை வந்து வசீகரிக்கணும், ஆகர்ஷணம் பண்ணணும், ஒருத்தவங்களை வசியப்படுத்தணும், நம்மகிட்டே இருக்கணும்னா ஆகர்ஷ மந்திரங்கள் இருக்கு. இதெல்லாமே வந்து மந்திரங்கள் வழியாகவும் இருக்கு. அதாவது மனோநிலை இருக்குல்ல, மனசை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றதுக்கும் விஷயங்கள் இருக்கு. நமக்கு யார் பிடிக்கலையோ அங்கே போயிட்டு என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய பேரை சொல்லி அந்த மிளகா வத்தல் வச்சு அரைச்சி சுவாமி அந்த கல்லு பூசிட்டு வருவாங்க. கெடுதல் செய்கிறாங்க. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, சாத்தான் இருக்குது, குட்டி சாத்தான் இருக்குது, ஏவல் இருக்குது, பில்லி சூனியா, இதெல்லாமே வந்து என்னது ஏவல் ஏவி விடுறாங்கன்னு சொல்கிறது, இங்கேருந்தே வந்து அவனை காலி பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. எடுக்கிறதுக்கு எங்கள் அப்பா வந்து சொல்லுவார். எனக்கே சில விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நடந்தது. ஒன்றுமே இல்லாமல் எனக்கு கால் வந்து ஒரு சின்ன கட்டி வந்தது. கட்டின்றது ஒரு நாள்லேயே அப்படியே பெருசாகுது, அழுகுது கால். ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பா கரெக்டாக அங்கே போனியா, இந்த பண்ணியா, இதை யூஸ் பண்ணியா, அந்த இதெல்லாம் கேட்டார். ஆமாங்கப்பா அப்படின்னா எங்கள் அப்பா சித்தா டாக்டர்னால சொன்னேன். அப்போ வந்து எனக்கு வந்து சில மருந்துலாம் செய்து எனக்கு கொடுத்தாரு அப்பா. கொடுத்து அது சாப்பிட்டோன்னே அது மோஷன் வழியாகவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த நோய் வந்து குறைய ஆரம்பிச்சிது. இல்லைன்னா அது அப்படியே உடம்பெல்லாம் அழுகி சாவாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு சித்த மருத்துவர்களுக்கு தெரியும் நிச்சயமாக. அதாவது நான் கேட்டேன், ஏன்ப்பா இவ்வளோ விஷயம் இருக்கு தெரியுதுல்ல, அப்போ நம்ம பிடிக்காதவங்களாம் பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்பா அந்த வார்த்தை சொன்னார், இப்போ கூட உனக்கு எடுக்கிறதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேனே தவிர வைக்கிறதுக்கு சொல்லி தரணும் அப்படின்றது அது நான் சொல்லி தர மாட்டேன்ட்டாரு. அதுக்கு நம்ம அது போகலாம் கற்றுக்கலாம், எனக்கு சில விஷயங்கள் தெரியும்னு வச்சுக்கோங்க. அவங்களோட அந்த ஜாதகத்தை பார்த்தாலே வந்து சில பிளானட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வச்சிருக்காங்களா இல்லையான்னு அந்த பிளானட்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். இதுதான் விஷயம் ஜாதகத்துல. அதெல்லாம் நான் இதுல கேமரால சொல்ல மாட்டேன். நீங்க ஜாதகம் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கா இல்லையான்ற விஷயத்த நம்ம பார்த்து வீட்டுக்கு வந்தோடனே மிளகு எடுத்து சாப்பிட்றது சொன்னேன். அதே மாதிரி வீடை வந்து தொடங்கன்னு சொன்ன, கற்பூரம் உப்பு வச்சு தொடங்கினேன். மஞ்சள் தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து லெமன் இருக்கு இல்லையா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே லெமன் நல்லா புழிஞ்சு வச்சிருங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிருங்க. ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஆஸ்ட்ராலஜர் ஜோதிசுடர் என் ஞானரதம் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. நிறைய பேர் வந்து எங்கள் வீடு வந்து இப்போது ரொம்ப கஷ்டப்படுது, எது தொடங்கினாலும் முடிய மாட்டேங்குது சரியா, இல்லைனா பாதியோடு நின்றுடுது அப்படின்னு நிறைய விஷயங்கள், தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இல்லைனா வீட்டில் ஒரு திருமணமாக இருக்கட்டும், எது நடந்தாலுமே நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டது என்னென்னா, ஏதோ செஞ்சுட்டாங்க வீட்டுக்கு, குடும்பத்துக்குன்னு ஏதோ பண்ணிட்டாங்க. ஊர்கள்லாம் சொல்லுவாங்க, முடி வெளியில் போடாதீங்க, துணி வந்து நைட் ஃபுல்லாக வெளியில் காய தேவையில்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒன்று ஒன்றா கெட்டு போயிருக்கு. இது எல்லாம் வந்து நிற்கிற இடம் என்னன்னா பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்கிறது தான். உண்மையாக அது இருக்குதா? அப்படி அது அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா என்னெல்லாம் வழி இருக்குது? அது செஞ்சால் உண்மையாக வந்து அது பழிக்குமா, நடக்குமா, நம்ம இறக்குன்னு வைக்கிறோமா அவங்களுக்கு? நிறைய படங்களில் இந்த மாதிரி பார்த்துருப்போம், கால் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, முடி எடுத்துகிட்டு போவாங்கன்ற மாதிரி. அது உண்மையா மேம்? அது நடக்குமா? இது நிஜமாவே இருக்குங்க. எப்படின்னா எப்படி ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குன்னும் போது தீய சக்தின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து பாக்குறோம்ல, கண் திருஷ்டிக்கே அவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்பா அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நீங்க டீ குடிக்கும் போது பாருங்க மேல ஊத்திப்பீங்க ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய அதை பத்தி சொல்லிட்டே போகலாம். அப்படின்னும் போது இந்த நீங்க கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் மேஜிக் அப்படின்றது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னாலே, வைப்பு வச்சுட்டாங்க, அவனுக்கு மருந்து வச்சுட்டாங்க அப்படின்வாங்க. அப்புறம் சாப்பாட்டுல இருக்கு, அப்புறம் வந்து அது நிறைய பேர் எடுத்துட்டு போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு வாயிலேருந்து கருப்பு எடுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அது செயல்கள் பண்ற நிறைய கிராமத்துல பண்ணுவாங்க. பூசாரிங்க கூட்டு போயிட்டு இதை குடி, அந்த எலுமிச்சி மரத்தை குடி, அதை குடின்னு சொல்லி வாந்தி எடுக்க வச்சா அது பிளாக்கா ஏதாவது ஒன்று விழுவும். சரி இதனாலதான் வந்துச்சு, இப்போ முடி பருவம் வயிற்றுல இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது மேஜிக் கூட சொல்லலாம் ஒரு பக்கமா.
இது சொல்லலாம். அது நிஜமாவே இருக்கா இல்லையான்னு எனக்கு அவங்களோட விஷயத்துல எனக்கு தெரியாது. ஆனா எங்க அப்பா ஒரு சித்தா டாக்டர். எங்க அப்பா வந்து சொல்லுவாரு, அம்மா இதெல்லாம் இருக்கு, யாராவது சாப்பாடு கொடுத்தா வெளியெல்லாம் போனா சாப்பிடாதன்னு பொதுவா. அதுவும் நம்ம எனிமியோட வீட்டுக்குலாம் போனோம்னா நம்ம அங்க போய் சாப்பிடுறதோ தண்ணி குடிக்கிறதோ கூட வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு அப்பா. ஏன்பா அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுல வேண்டாம், எங்க வெளியே போனாலும் அடுத்தவங்க வீட்டை சாப்பிடாது, ஹோட்டல்ல சாப்பிடுறதுன்றது காமன், அது நம்ம சாப்பிடலாம் போகலாம். மற்றவங்க வீட்டுக்கு போறோம் இல்லையா, நமக்கு பிடிக்காதவங்க ஆகாதவங்க அவங்க எடுத்துட்டு வந்து தரக்கூடிய ஸ்வீட்டு இது எல்லாமே வந்து விஷயத்த நம்ம பார்த்துதான் அது குப்பையில போடணுங்க அப்படின்ட்டுருவாங்க சில விஷயங்கள். ஏன்னா அவங்க வந்து என்ன அதுல வச்சு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. பொதுவாகவே உணவு விஷயம்னாலே, வாய்க்குள்ள போற ஒரு விஷயம்னாலே கவனமாக தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி எங்கள் அப்பா சித்தா டாக்டர்னா கூட என்ன பண்ணுவார், மருந்து விஷயத்தில் கூட ஒரு மருந்து கொடுக்குறா கூட பேஷண்ட்டே டேரெக்டாக வர வச்சு தான் கொடுப்பாரே தவிர டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புறது அது மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. உங்களோட மருந்து இது நடுவில் அவன் என்ன மாத்துறானோன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. சொல்கிறேன் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கே. அப்படின்னும் போது ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னும் போது யாரும் இந்த உலகத்தில் நீ நல்லா இருன்னு நினைக்கிறவங்களே கிடையாது. நீ கஷ்டப்படும் போது உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் நடக்கும். நீ ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டுனா அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுவாங்க. அப்பா உனக்கு தொலைச்சிச்சா இப்போதான் எனக்கு நிம்மதி வருது அப்படின்ற மாதிரி விஷயம். நீ மட்டும் நல்லா இருக்கல அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பார்க்குறவங்க எல்லாரும் நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் ஒரு சில ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இது வந்து அந்த மாதிரி பிளெஸிங்ஸ் இருக்கிறது ஒரு தனி விஷயம் சொல்லலாம். இப்போ நம்ம திருப்பி அந்த பிளாக் மேஜிக்ன்றது வந்து சொல்லுவாங்கனாலே மருந்து ஈடு வைப்புன்னு சொல்லுவாங்க. வைப்பு வச்சுட்டாங்கப்பா அப்படின்வாங்க. ஈடுன்றது சாப்பாடுல போட கொடுக்கறது. அதே மாதிரி வந்து இந்த தகடு இருக்குல்ல, தகடுல வந்து எழுதி வைப்பாங்க மந்திரங்கள்லாம். அப்ப வந்து அதுல எழுதுறது அதனுடைய அக்ஷரங்கள் ஈவன் இவளுக்கு இது அதாவது நசி அப்படின்வாங்க. நசினா வீணா போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். மந்திரங்கள்லயே வந்து அதர்வன மந்திரங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து இது இருக்கா அப்படின்ற மாதிரி விஷயம். ஒருத்தங்களை வந்து வசீகரிக்கணும், ஆகர்ஷணம் பண்ணணும், ஒருத்தரை வசியப்படுத்தணும், நம்மகிட்டே இருக்கணும்னா ஆகர்ஷ மந்திரங்கள் இருக்கு. இதெல்லாமே வந்து மந்திரங்கள் வழியாகவும் இருக்கு. அதாவது மனோநிலை இருக்குல்ல, மனசை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றதுக்கும் விஷயங்கள் இருக்கு. இதற்கெல்லாமே வந்து தியானம், அந்த ஸ்லோகங்கள் எதற்கு வந்து ஹோமம் பண்றாங்க 5 மணி நேரம் அப்படின்னா அது ஒரு மனசை வந்து ஒருமுகப்படுத்தி அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அது ஒரு கொட்டாயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி இருக்குல்ல, பொள்ளாச்சியில வந்து மாசாணி அம்மன் ஒரு கோவில் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கெல்லாம் போனீங்கன்னா நிச்சயமாக ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகா அரைச்சி போடுவாங்க. நமக்கு யார் பிடிக்கலையோ அங்கே போயிட்டு என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய பேரை சொல்லி அந்த மிளகா வத்தல் வச்சு அரைச்சி சுவாமி அந்த கல்லுக்கு பூசிட்டு வருவாங்க. இப்போ அப்படின்னும் போது அப்போ அங்கே வந்து ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். நமக்கு யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயம் தெரியுது. அதாவது அங்கே எப்படி மிளகா எரியிற மாதிரி நமக்கு வாழ்க்கையில் இங்கே எரிஞ்சிடும். அதனால வந்து அது வந்து நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஆத்தா வந்து செய்வா அப்படின்வாங்க. பொதுவாக நியாயமற்ற விஷயத்துக்குலாம் வந்து அடுத்த புருஷனுக்கு வேணும்ன்றலாம் நீ மிளகா அரைச்சி போட்டாலும் ஒரு கொட்டாகாது. சொல்றேன், எதுவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி வந்து யார் வந்து நமக்கு கெடுதல் செய்யறாங்க, இப்ப சொல்லுவாங்க இல்லையா, சாத்தான் இருக்கு, குட்டி சாத்தான் இருக்கு, ஏவல் இருக்கு, பில்லி சூனியா, இதெல்லாமே வந்து என்னது ஏவல் ஏவி விடுறாங்கன்னு சொல்றது, இங்க இருந்தே வந்து அவனை காலி பண்றது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம்ல, மந்திரவாதிகள்லாம் அவளை வந்து பாரு இங்க இருந்தே நான் என்ன செய்யறேன் பாரு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்பெல்லாம் அந்த காலத்துல கண்ணாடி வந்து மாய கண்ணாடி காமி அப்படின்வாங்க. இன்னைக்கு மொபைல் வந்துருச்சு, அந்த மாயக்கடை இப்ப வீடியோ கால்ல பேசுறோம். எங்க அமெரிக்கால இருக்கிற ஒரு ஃபேஸ் வீட காமிக்கிறாங்க, இங்க இருந்து பாக்கலாம். சோ இதெல்லாமே உண்மை அப்படின்றது இருக்கு. ஆனா இது யார் கரெக்டா செய்யறாங்கன்றதுக்கு கரெக்டா செய்யறதுக்கு கொஞ்சம் ஆளுங்க கம்மி தான் விஷயங்கள். அதே மாதிரி வந்து யாராவது வச்சிருக்காங்க எடுக்கிறாங்கல்ல, எடுக்கிறதுக்கு எங்கள் அப்பா வந்து சொல்லுவார். எனக்கே சில விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, ஒன்றுமே இல்லாமல் எனக்கு கால் வந்து ஒரு சின்ன கட்டி வந்தது. கட்டின்றது ஒரு நாள்லேயே அப்படியே பெருசாகுது, அழுகுது கால். ஸோ அப்போ வந்து எங்கள் அப்பா கரெக்டாக அங்கே போனியா, இந்த பண்ணியா, இது யூஸ் பண்ணியா, அந்த இதெல்லாம் கேட்டார். ஆமாங்கப்பா அப்படின்னா எங்கள் அப்பா சித்தா டாக்டர்னால சொன்னேன். அப்போ வந்து எனக்கு வந்து சில மருந்தெல்லாம் செய்து எனக்கு கொடுத்தாரு அப்பா. கொடுத்து அது சாப்பிட்டோன்னே அது மோஷன் வழியாகவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த நோய் வந்து குறைய ஆரம்பிச்சுது. இல்லைன்னா அது அப்படியே உடம்பெல்லாம் அழுகி சாவாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு சித்த மருத்துவர்களுக்கு தெரியும் நிச்சயமாக. அதாவது நான் கேட்டேன், ஏன்ப்பா இவ்வளோ விஷயம் எனக்கு தெரியுதுல்ல, அப்போ நம்ம பிடிக்காதவங்களாம் பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்பா அந்த வார்த்தை சொன்னாரு, இப்போ கூட உனக்கு எடுக்கிறதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேனே தவிர வைக்கிறதுக்கு சொல்லி தரல, அது நான் சொல்லி தர மாட்டேன்ட்டாரு. அதுக்கு நம்ம அது போகலாம் கற்றுக்கலாம், எனக்கு சில விஷயங்கள் தெரியும்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் வந்து நல்ல விஷயத்துக்காக அதை செய்யணும்.
பொதுவாக. அப்படின்னும் போது இப்போ எடுக்கிறது மட்டும் அவரு ஏன்னா வச்சதை வந்து நமக்கு அந்த முறையெல்லாம் தெரிஞ்சா தானே களவும் கற்று மர அப்படின்வாங்கல்ல, ஆமா. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு அப்பதான் நமக்கு புரியுது. ஓகே ஓகே மேம். இப்போ எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது எப்படி? இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இப்படி ஒரு வினை வந்து செஞ்சுருக்காங்க, இப்படி ஒன்று இருக்குது அவருக்காகன்னு சொல்லிட்டு யாரோ செஞ்சுருக்காங்க அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கட்டும், இல்லை பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதோ இருக்குதுப்பா சரியில்லை அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது மேம்? அது எப்படி தெரியும்? சூப்பராக கேட்டீங்க. நிச்சயமாக அதை கண்டுபிடிக்க முடியுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த ஜாதகத்தை பார்த்தாலே வந்து சில பிளானட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வச்சிருக்காங்களா இல்லையான்னு அந்த பிளானட்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். இதுதான் விஷயம் ஜாதகத்துல. அதெல்லாம் நான் இதுல கேமரால சொல்ல மாட்டேன். நீங்க ஜாதகம் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கா இல்லையான்ற விஷயத்த நம்ம பார்த்து சொல்லலாம். ஜாதகம் மூலமா கண்டுபிடிச்சு நிச்சயமாக சொல்லலாம். அந்த தசா புத்தி, எந்த பீரியட், எந்த மாதிரியான விஷயங்கள், எந்த பிளானட்ஸ் எங்க சம்பந்தப்பட்டிருக்குன்ற விஷயங்கள், இவங்களுக்கு அந்திருஷ்டி அஃபெக்ட் ஆயிருக்கா, அல்லது யாராவது வச்சிருக்காங்களா, அல்லது வந்து யாராவது ஒருத்தவங்க இவங்களுக்காக வந்து போயிட்டு ஏதாவது போய் செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு வாங்கல்ல, செஞ்சுட்டு வந்துட்டு அவங்க வீட்டுல வந்து தகடு போடுறது, அவங்க வீட்டுல போய் முடிய போடுறது, இதை நீங்க சொன்னீங்களே இப்ப ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்து நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். அதை எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அப்பா சொல்லி கொடுத்து எனக்கே சரியா இருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு. அப்படின்னும் பொழுது நிச்சயமாக உண்மைன்ற விஷயம் இருக்கு. ஓகே ஓகே. இது கூட நமக்கு வந்து ஜாதகப்படி நம்ம விதிப்படி அது தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயம் இருந்தாதான் நம்ம அதை எடுக்க முடியும். ஓகே. அதுக்குமே வந்து அந்த கோள்கள் வந்து செய்யணும், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அதை வெளியே கொண்டு வரணும்னா அது தானாக நடந்தாதான் தெரியும் அப்படின்றதும் இருக்கு. ஓகே ஓகே மேம். இப்போ இதுக்கான இப்போ ஜென்ரலாக எனக்கு இருக்கு இல்லை அப்படின்றது தெரியல, ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னா வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரி காரியங்களை அவங்க வந்து அனுசரிக்கணும் அப்படின்றது இருக்கு. இது நல்ல ஒரு விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு, பச்சை கற்பூரம், அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம வீட்டில் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடு துடைக்கிறது வாரம் நீங்கள் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ எந்த கிழமையானாலும் அது துடைச்சிடுறது நல்லது. ஓகே. வாரம் அது பண்ணுங்க. அப்படின்னும் போது நம்ம வீட்டில் இருக்கிற துர்திருஷ்டி அந்த இதெல்லாம் போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமானது வீட்டில் மஞ்சள் தண்ணி இருக்குல்ல, அதுவும் வந்து வீட்டில் வந்து தெளிக்கிறது நல்லது. ஓகே. அதே மாதிரி வீட்டு வாசலெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது நல்லது. எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதையும் வந்து நம்ம 2 துண்டா கட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சிவப்பு இது இருக்குல்ல, குங்குமம் அழகா 2 பக்கமும் தடவிட்டு அதையும் வந்து என்ன பண்ணுங்க, வாசலுடைய இந்த வாசல் கால் இருக்குல்ல அந்த பக்கமும் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் வந்து ஓப்பன் பண்ணி வைங்க குங்குமத்தை வச்சு, அதுவும் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலுமிச்சை பழத்தை வந்து தண்ணி இருக்குல்ல, தண்ணியில் அழகாக ஒரு தொட்டி ஒரு சின்னதாக தண்ணி பவுலில் ஊற்றிட்டு அதில் ஒரு 3 எலுமிச்சை பழத்தை உள்ள வைங்க. அது மாதிரி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் வீட்டில் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு மனங்கள் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வரோம்னாலே போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே நிறைய திருஷ்டிகள் இருக்கலாம், ஏதாவது சாப்பிட்ருக்கலாம். மிளகு இருக்குல்ல, மிளகு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஃபார் அந்த எடுக்கிறது ஒரு விஷயம். இது நான் ஜென்ரலாக முக்கியமான பொருள்கள்லாம் இருக்குது வைத்தியத்தில். அது வந்து நம்ம ரொம்ப பர்மனண்ட்டாக அஃபெக்டிவாக வச்சுட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் எங்கே போனீங்கன்னா 2 மிளகு வாங்கி வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்ருங்க. ஓகே. அது வந்து அந்த தன்மையை வந்து முறிக்கணுவாங்க. எதிரி வீட்டுக்கு கூட 4 மிளகு எடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்னுவாங்க, ஒரு பழமொழியே இருக்கு. ஓகே. ஸோ அப்போ வந்து அதற்கும் இது பயன்படுது. ஓகே மேம். இதுக்கான தெய்வம் அப்படின்னு இருக்கா, இல்லைன்னா வந்து நம்ம ரெகுலராக நம்ம வந்து வழிபடுற தெய்வங்களே இந்த தெய்வத்தை அதிகமாக வழிபடணும், இல்லைன்னா வழிபாடு முறைகள் இல்லை இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா, ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் வீட்டில் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்? இப்போ வந்து நீங்கள் வந்து மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கோவிலில் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குலதெய்வம் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பண்ணசாமி, முனீஸ்வரன், அதே மாதிரி வந்து சப்த கன்னியர்கள், அப்புறம் இந்த மாதிரியான காவல் தெய்வங்கள் சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கெல்லாம் வந்து நம்ம போயிட்டு பொங்கல் வைத்து வழிபடுறது ரொம்ப நல்லது. அது வந்து அஷ்டமி திதியில பண்ணால் ரொம்ப நல்லது. பௌர்ணமி அமாவாசையிலையும் செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு பரிகாரங்களாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம ரெகுலராக செய்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுடைய கர்ப்ஸ் கெட்ட விஷயங்கள்லாம் போய்டும். ஓகேம்மா. இப்போ எனக்கு ஒரு இந்த மாதிரி இருக்குமோ வீட்டில், இல்லை என் குடும்பத்தில், இல்லைனா வந்து எனக்கோ இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்களோ, இந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் வரும்ல. அப்படி சந்தேகம் வரவங்க என்ன செய்யணும்? இல்லைனா வந்து சந்தேகம் வந்துருச்சு, ஆனால் இப்போதைக்கு என்னால் வந்து ஜோதிடர் போய் பார்க்க முடியல, அதுக்கான நேரம் என்னால் ஒதுக்க முடியல, ஆனால் எனக்கு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்? இல்லைனா வந்து என்ன செஞ்சால் அது கொஞ்சம் அதுக்கான அந்த முதல் ஸ்டெப் அப்படின்னா என்ன நடக்கும்?
அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் இப்போ சொன்ன விஷயங்களை வீட்டுக்கு வந்தோடனே மிளகு எடுத்து சாப்பிட்றது சொன்னேன். அதே மாதிரி வீடை வந்து தொடங்கன்னு சொன்னேன். கற்பூரம் உப்பு வச்சு தொடங்கினேன். மஞ்சள் தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து லெமன் இருக்கு இல்லையா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே லெமன் நல்லா புழிஞ்சு வச்சுருங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிருங்க. ஓகே. அப்படின்னும் போது அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது உங்களுடைய கர்ப்ஸ் எல்லாம் போயிடும். அப்புறம் நான் சொன்ன விஷயங்கள் தான், அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது, கருப்பணசாமி போயிட்டு அங்கே போயிட்டு எலுமிச்சம்பழம் போய் சுற்றிட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணாலும் நல்லது. இது வந்து பொதுவாக வந்து இது காமன், எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்து நிறைய பேர் முன்னேறவே மாட்டாங்க. அதற்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அது ஜாதகத்தை வைத்து அதற்கேற்ற விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்து பண்ணோன்னா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஓகே ஓகே மேம். இதை தவிர்க்கிறது இல்லைன்னா வந்து இதுக்கான அந்த முறியடிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நிறைய வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் தான் பண்ணுவாங்க. கோவிலுக்கு ஏதோ ஒரு சாமியார்கிட்ட போகிறாங்க, இல்லைன்னா வீட்டுக்கே யாராச்சும் வந்து ஏதோ செய்கிறாங்கன்னாவே இரவு நேரங்கள் தான் பண்ண. அதுக்கான நேரம்னு இருக்கா? இரவுகளில் மட்டும் தான் பண்ண முடியுமா, இல்லை பகல் நேரங்களே வந்து நம்ம யாருக்காச்சும் இதுக்காக பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம்ல? கண்டிப்பாக பகல் நேரத்துலையும் பண்ணலாம், இரவு நேரத்துலையும் பண்ணலாம். சினிமாவுக்காக எல்லாமே நைட்லலாம் பண்ணும்போது அப்புறமா எஃபெக்டிவாக இருக்கும்ல. அப்போதான் வந்து இருட்டில் காமிச்சு ஒரு எலும்பு துண்டு காமிச்சுன்னா அப்படி பயப்படுவாங்கல்ல, ஊன்னு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பகல்லையும் அது வந்து பகல்லையும் வேலை செய்யும், ஒன்றும் இல்லை. இது என்ன இரவு பகல்ன்றது இல்லை, பகலில் தான் இன்னும் நல்லா வேலை செய்யும். ஓகே ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். ஸோ இது வந்து இந்த ஒரு விஷயம் எவ்வளோ நவீனமானாலும் இந்த ஒன்று மட்டும் மக்கள்கிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கு, இப்படி இருக்குமோ, இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் செய்யலாம் வீட்டில் அதை தவிர்க்கிறதுக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி.